ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம 2025 குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அதோட ஜென்ரல் தமிழ் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தாரணி அப்படிங்கிறனா உலகம் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்போ சூரியன் அண்ட் பூமி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பூமி தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தாரினா பூமி, உலகம். ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை நாயரோட பொருள் கேட்டிருக்காங்க. மிசைனாலே நம்மளுக்கு மேல், வான் அந்த மாதிரி பிவி கொஷினில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மீமிசைனா மேல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் நம்மளுக்கு வாழைங்கிறது நம்மளுக்கு மீன் தெரியும். மற்ற 3 வேர்டுமே நம்மளுக்கு ஃபெமிலியர் இல்லாதது. முரல், வகுளினாலும் நம்மளுக்கு மீனில் வந்துடும். வியாழம்ங்கிறது பாம்பு. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. தமிழ் அகராதி 1964. பாவனந்தர் தமிழ் சொல்லகர 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992. இப்போ நம்மளுக்கு இந்த 3 அகராதி இருக்குங்கிறதே நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் ஓரியன்டாக கூட நம்ம இந்த கொஷின் வருமா நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதில் துவக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழினா நம்மளுக்கு 70 ஞாபகம் வச்சுக்கணும். அதே இது நம்மளுக்கு ஜென்ரலாக ஓரெழுத்து ஒரு மொழினா 42. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. மடவம், மடந்தைனால் நம்மளுக்கு எதை குறிக்கும்? பெண் தான் குறிக்கும். உறவேராயினும் உறவேராக ரெண்டும் சேமாக தான் மீனிங் இருக்குது. உறவோர் மடந்தைனாலும் சேமாக தான். அதே இது உறவோர் மடவம்னா என்ன வரும்னா வலிமை உடையவர், அறிவின்மை. உறவர்னா வலிமை மிக்கவர், மடவம்னா அறிவில்லாதவர். ஸோ அப்போ அறிவின்மை. அதை வச்சு ஆப்ஷன் டின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிறுத்தற்குறி முக்கார் புள்ளி. ஸோ கார்புள்ளினா நம்மளுக்கு கமான் தெரியும். அரை புள்ளினா இந்த இதில் வரும். முக்கார் புள்ளினா இந்த டபுள் கொட்டேஷன் மாதிரி வரும். முற்றுப்புள்ளினா நம்மளுக்கு புள்ளின்னு தெரியும். ஸோ இந்த முக்கார் புள்ளி எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று விளக்கம் எடுத்து. கார்புள்ளினா உட்பிரிவு 1 by 1 வர்றது. அரைப்புள்ளினா 2 நெருங்கிய தொடர்புடைய வாக்கியங்களுக்கு கூட வர்றது அரைப்புள்ளி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சாந்துனா அரை. இது இந்த பொருள் தருக மாதிரி நம்ம மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட இல்லை ஹிண்ட்ஸ் கூட நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. குருவினா ஒப்பு, சுனைனா குடை, அருவினா இழிதல். ஸோ பொருள் தருக நம்ம நிறையா படிக்கணும். அடுத்த கொஸ்டின். புல்லோட ஒளிமரபு கேட்டிருக்காங்க. சிமிழ்க்கும். புல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? பறவைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். பறவை இனத்தோட சொல்லுது. ஸோ அப்போ நரலும்னா என்னதுன்னா குரங்கு அல்லது நாய். குரங்கு அல்லது நாய். கருவம்னா கர்ப்பம் குறிக்கும், பெண்கள். இது சீரும்னா பாம்பு. ஸோ இதெல்லாமே ஒளிமரபு. நிறைய நம்ம படித்தா மட்டும்தான் அதெல்லாம் எடுக்க முடியும். அடுத்த கொஸ்டின். கண்ணன் நேற்று வருவான், அன்பு நாளை வந்தான், கவின்மொழி வருவாள், பூமி சுழல்கிறது. நிகழ்கால தொடர். பூமி சுழல்கிறது. கண்ணன் நேற்றுனா இறந்த காலம், நேற்று வச்சால இறந்த காலம். நாளைனா எதிர்காலம். கனிமொழி வருவானாலும் எதிர்காலம்தான். ஸோ அடுத்த கொஸ்டின். யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஃபஸ்ட்டு இதுவே தப்பு. யானைகள் விரைந்து ஓடின. யானைகள் என்ற பலவின் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியே இடம்பெறும். இது அத்துன்னு வரணும். ஸோ அப்போ கூற்று ரெண்டுமே நம்மளுக்கு தவறு. கூற்று காரணம். அடுத்த கொஸ்டின். பிறவினை தொடர். அன்பு பாடல் பாடினான் தன்வினை. திருக்குறள் கற்றால், கவின்மொழி திருக்குறள் கற்றால், இதுவும் தன்வினை. அடிகள் மறை ஓதினார், அதுவும் தன்வினையில் தான் வரும். அரசன் மாலை அணிவித்தான். அணிவித்தானா பிறவினை, இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறது. எவ்வகை வினை என்பதனை கண்டறிய. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது ஒரு முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது. இது இலக்கணத்தோட டெஃபினிஷன். ஸோ செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. செய்வினை செயற்பாட்டு. இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம படித்தா மட்டும்தான் ஒவ்வொன்றையும் இனிமேல் அட்டன் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின். வரலாற்றில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லியிருக்கு. ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். நம்ம நிறைய இதெல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரிட்டானிய அரசு அலுவலகம். அடுத்த கொஸ்டின். டார்க் ஃபைபர்
இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டார்க் டார்க்னாலே இருட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். டிமாண்ட்னா பின்னணி நிரல். டார்க்கஸ்ட்னா மிக இருளின்மை. டென்சிட்டினா அடர்த்தி. இந்த டென்சிட்டியை வச்சு நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். டென்சிட்டி ஈஸியான வேர்டு, ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் அட்வான்ஸ். இது புவியியல் ஓரியன்டாக. ஸோ இனிமேல் ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது அது கீழே உள்ள அந்த கிளாஸரி வேர்ட்ஸ்ன்னு இருக்கும், அதையும் நம்ம படித்தா மட்டும்தான் இனிமேல் எடுக்க முடியும். அட்வான்ஸ்னால் கடற்கரை இயக்கம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.